கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து முக்கியமான ஒரு பரிசுத்தவானை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அந்த பரிசுத்தவான் உங்களுக்கு தெரியும், நாம் எல்லாருக்குமே தெரியும். அவர் யார் என்று. பொறாமையினால், வஞ்சகத்தினால், குரோதத்தினால் குழியில் தூக்கி போடப்பட்ட யோசேப்பை பற்றி. இன்று அநேகர் பொறாமையினால், வஞ்சகத்தினால், தந்திரமாக குழியில போடப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறீங்க. கர்த்தர் உங்களையும் நம்மையும் என்ன செய்வாருன்னா, யோசேப்பை போல நிச்சயமாக உயர்த்துவார். சந்தேகமே இல்லைங்க. சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாதுங்க. நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அதை பற்றி நாம் தியானிப்போம், வாசிப்போம். ஏனென்றால் இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் கூட, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் முன்னிட்டு நாம் சில நாளாக சமயம் கிடைக்கும் போது நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில சூழ்நிலை நிமித்தம் அப்லோட் பண்ண முடியல. கர்த்தர் மன்னிப்பாராக. சரி, இன்று வாசிக்க வேண்டிய வேத வசனம் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது, யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. ஆமென். இதை நான் பார்த்தோம். தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பு போடப்பட்டார். அது யார் மூலமா, யாரால் போடப்பட்டார்? தன்னுடைய சொந்த சகோதரர் மூலமாக அவர் போடப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இந்நாட்கள்ல அநேக சொந்த சகோதரர், சொந்த சகோதரிகள் மூலமா இந்நாட்கள் எத்தனையோ பேர் வேதனையும் கண்ணீருமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு சகோதரி இப்படியாக சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என் சகோதரனுக்கு நான் கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. அவனை நான் சிறு குழந்தை முதல் நான் அவனை அவ்வளவு செல்லமாக நான் வளர்த்தேன். என் அப்பாவுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை என்பதாக அவன் கடைசியாக பிறந்ததினால் அவனை அவ்வளவு செல்லமாக வளர்த்தோம். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுடைய சந்தோஷத்தை மட்டும் நான் பார்த்து ரசித்தது உண்டு. ஆனால் இப்பொழுது என்னுடைய சகோதரன் எனக்கு சொல்ல முடியல, அப்படி ஒரு வேதனையான காரியம் என் சகோதரன் எனக்கு பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த சகோதரி கண்ணீரோடு யூடியூப்ல சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. வறுமையான தேவனுடைய பிள்ளையை இந்நாட்களில் கிறிஸ்தவ உலகத்திலும் கூட, கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலும் கூட நாம் இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கிறோம். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க, சகோதரர் யார் என்று கண்டுபிடிக்க முடியல. உனக்கு எத்தனை சகோதரர் இருக்கிறாங்கப்பா? உண்மையிலே 5 சகோதரர் இருப்பாங்க. ஆனா ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறத பார்த்து, அது என்னுடைய சகோதரன் அல்ல, எனக்கு 4 சகோதரன் தான் என்று சொல்லுகிற சகோதரன்மாரும் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஊழியர் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, கிறிஸ்தவ ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் ஒரே ஞானஸ்நானம் பெற்றோம், ஒரேடியா நாங்கள் ஒரே நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம், ஒரே சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாங்கள் ஒரு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் என்று
நாங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த சர்க்கிள்ல கூட என்னுடைய ஆவிக்குரிய சகோதரி, என்னுடைய ஆவிக்குரிய சகோதரன் பொறாமையினால் என்னை வஞ்சகமாக, தந்திரமாக என்னை குழியில் தூக்கி போட்டு விட்டான் என்று நீங்க என்றீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்வதற்காக அவர்களை ஏற்படுத்தி இருக்கிற. கவலைப்படாதீங்க. ஏதோ நடந்துருச்சு, நம்ம இப்படிதான் அவ்வளவுதான் என்று நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை கொண்டு, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அவர்களை எழுப்பி இருக்கிறாருங்க. ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை எழுப்பி நம்மகிட்ட அன்பா பேசுவாங்க, நல்ல தந்திரமா பேசுவாங்க. அவங்க பேச்ச பார்த்தா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். அந்த பேச்சில் அப்படி நெய் ஒழுகுறது போல இருக்கும். அப்படி ஒரு நம்ம அந்த பேச்சை கேட்கும் போது நமக்கு பூஸ்ட் சாப்பிட்டது போல இருக்கும். ஆனா அவங்க நம்மளை குழியில போடுவதற்காக இந்த மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் போது நமக்கு சகிக்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. இப்ப பாருங்க, யோசேப்பு சந்தோஷமா கொண்டு வருகிறார் போஜனத்தை. அப்பா கொடுத்த போஜனம், சில தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிற. போய் பார்த்துட்டு வாடா, அண்ணன்மாருடைய சுக செய்தியை பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பிட்டு இருக்கிற. என் அண்ணன்மார் நல்லதா வச்சிருப்பாங்க, ஒரு சந்தோஷத்தோடு வருகிற. ஆனா இங்க வஞ்சகமா பேசி, வஞ்சகமா சொல்லி, வஸ்திரத்தை உரிய வச்சு, வஞ்சகமா குழியில தூக்கி போட்டு அவங்கெல்லாம் ஓடியே போயிட்டாங்க. லாஸ்ட்ல ஒரு சோதரர் மாத்திரம் ஏதோ தப்பியா நின்று இருக்கான். மீதியானிய தேசத்துல இருந்து சிலர் வந்திருக்கிறத வர்றதை பார்த்து நம்முடைய சகோதரன் இதுல போட்டா அது செத்தே போவான்னு கொஞ்சம் இறக்க வந்திருக்கான். அவனுக்கு ரூபனுக்கு, மூத்த சகோதரன். அவர் என்ன பண்ணாருன்னா மீதி என்னோட வித்துட்டார். இப்படிப்பட்ட சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா? கல்கட்டாவெல்லாம் பார்க்கும்போது சொந்த பிள்ளைகளை விற்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய செய்திகள்ல அநேக செய்திகள் கேட்டிருக்கிற, நீங்களும் கேட்டிருப்பீர்கள். சொந்த பிள்ளையை வருமானத்திற்காக பல லட்சம் ரூபாய்க்கு விற்கிற சில கூட்டம், சில பெற்றோர்கள் இருக்கிறதாக நான் பார்க்கிறோம். ஆனா இங்கு உங்களை போல என்னை போல சொந்த சகோதரிகளை என்ன செய்யறாங்கன்னா விற்று போடுறாங்க. எப்படி விற்று போடுறாங்க? மேனேஜர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து, அவன் இங்க இருக்கக்கூடாது, அவன் இங்க இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யும் அப்படி என்று சொல்லி அவங்க பணத்தை கொடுத்து விற்று போடுறாங்க. நீ யோசிப்புடைய சகோதரர் அப்படி அல்ல, பணத்தை வாங்கி விற்று போட்டாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா பணத்தை கொடுத்து விற்று போடுற ஆட்கள் நான் பார்க்கிறோம். சில வேலை செய்யற இடங்கள்ல அப்படி சம்பவம் நடக்கிறதை நான் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் வேதனையோடு கண்ணீரோடு வேலை செய்கிறத பார்க்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் செய்தார்கள் என்று நீ 8வது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். பொறாமையினால. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பொறாமையினால பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை,
நீ எங்களை ஆள போறியா, நாங்க ஓட்ட வந்து நிற்போமா என்று சொல்லி அற்பமாக நினைத்து அவனை பொறாமையினால பகையினால அவனை கொன்று போடும்படி தன்னுடைய கைகளை தன்னுடைய சொந்த சகோதரருக்கு நேராக விரோதமாக நீட்டின அதே சகோதரர்கள் இன்று இப்பொழுது எப்படிப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறார் என்றால், அதே ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 16வது 15வது வசனம் நாம் வாசிப்போம். தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பின் நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி என்ன சொல்றாங்க, உன் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது இப்படி இப்படி சொன்னார்ப்பா. இப்பவும் பாருங்க, தந்திரமான வார்த்தை, பொய்யான வார்த்தை. இப்ப மாட்டிக்கிட்டோம், அப்பா இறந்து போனாரு, இன்னும் நிச்சயமா நமக்கு சரிக்கு சரி கட்டுவான், அவனை நம்ம குழியில தூக்கி போட்டது போல நம்மளையும் குழியில தூக்கி போடுவான் அப்படி என்று அவருடைய எண்ணம் இன்னும் மாறல, இன்னும் அவருடைய எண்ணம் மாறல. அப்போ ஆனா யோசேப்பு கிட்ட அப்படி ஆள் அனுப்பி சொல்லும் போது யோசேப்பு என்ன சொல்றா தெரியுமாங்க? வாசிப்போம். அதை வாசிக்கும் போது 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு முடிய பண்ணினார். அடுத்த வசனம், ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்க குழந்தைகளையும் நான் பராமரிக்கிறேன். நீங்க அதுக்காக போட்டு பொய் சொல்லி அப்பா சொன்னாங்க, இப்ப சொன்னாங்க, அதையும் போட்டு சொல்லிட்டு இருக்கிற. நான் உங்களை பராமரிப்பேன். நீங்க போட்டது போல குழியில நான் போடுறது நல்ல. நான் ஒரு தெய்வ ஆவி பெற்ற மனுஷன். எப்படி? நான் ஒரு தெய்வ ஆவி பெற்ற மனுஷன், உங்களை போல அல்ல. நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, ஆனா நான் ஒருபோதும் தீமை யாருக்கும் செய்ய மாட்டேன். முடிஞ்ச நன்மை செய்வேன், இல்லைன்னா ஒதுங்கிறேன் அப்படிங்கிற. இதுதான் நமக்கு வேணுங்க. இந்த மாதிரி நாம் இருப்போமானா நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். யார் நம்மளை குழியில் தூக்கி போடட்டும், யார் நம்மளை எதுல தூக்கி போடட்டும், என்ன விஷயம் குழியில் தூக்கி போட்டு என்னதான் நடக்கும்? நமக்கு தெரியும், ஒரு கழுதை கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு கழுதை சரியா வேலை செய்யறது இல்லை அப்படின்ட்டு அந்த எஜமான் என்ன பண்ணிட்டாராம், பெரிய குழி தோண்டி குழியில போட்டாராம். அப்போ போற ஜனங்க வர்ற ஜனங்க எல்லாரும் அது மேல மண்ணெல்லி போட கழுதை கீழ்ப்படியாத கழுதை, போ மண்ணா போ என்று சொல்லி மண்ணெல்லி போட அந்த கழுதை அப்படியே உதறி விட்டுருச்சு. மண் எல்லாம் மேல வர எல்லாரும் போட மண்ணெல்லாம் உதறி விட்டு மண்ணில் மேல வர ஜம் பண்ணி மேல வந்துருச்சு. அப்ப நமக்கு வருகிற நிந்தைகள், இவ்வளவுதான், அம்போ அவ்வளவுதான், எவ்வளவு நிந்தைகள் வருதோ அவ்வளவு நமக்கு ஒரு உயர்வு வரும். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு எவ்வளவு மண்ணெல்லி போட்டாங்களோ அதெல்லாம் கண்டுக்கல, அப்படி உதறி விட்டுட்டு அப்படியே மண் மேல வர ஜம்மண்ணி மேல வந்துச்சுங்க. அதே போல யார் உங்களுக்கு குளிர் தூக்கி போட்டாலும் ஒன்று நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்துவார்.
யார் உங்களை குளிர் போட்டார்களோ அவங்களே உங்கள் பாதப்படில் வந்து விழத்தக்கதாக கர்த்தர் செய்வார். ஐயா, நீங்க வந்தாதான் முடியும். அம்மா, நீங்க வந்தாதான் முடியும். அண்ணே, தம்பி, நீங்க வந்தாதான் முடியும். நீங்க இதை செய்தாதான் முடியும். நீங்க ஜெபம் பண்ணாதான் முடியும் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புடைய சகோதரர்கள் பொறாமையினால் போட்டார்கள். யோசேப்போ தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தன்னுடைய சரீரத்தை சிநேகிக்கிறது போல தன்னுடைய சகோதர குடும்பத்தை அவன் சிநேகித்ததாக நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக நாம் அப்படி செய்வோமாக. நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன். எவ்வளோ 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் இந்நாட்களில் 1 மணி நேரம் செய்தி கேட்பதற்கு ஜனங்களுக்கு பொறுமை இல்லை, இல்லையா? 1 நிமிஷம் செய்தி கேட்குறதுக்கே பொறுமை இல்லை. அந்த ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது அப்பப்போ நானே அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு எங்கள் டைம் கிடைக்க போது ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது 60 செகண்ட் தான், ஆனால் 50 செகண்டுக்குள்ள மற்றபடி ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன், இல்லையா? அதே போல தான் எல்லாருமே ஏதாவது முக்கியமானதுன்னா கேட்போம், இல்லையா? அதே போல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. கேளுங்க, பயன்பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஒரு நாள் குழியில் இருந்து தூக்குவார். நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.